ஹாய், இன்றைக்கி வந்து பருப்பு பொடி ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து இது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தோசை மேலே போட்டு சாப்பிட்றக்கு, அதுக்கப்புறம் சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்றக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லேசியாக இருக்க டேஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பருப்பு பொடி வச்சே ஓட்டிடலாம். நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க. அதை வறுத்து தனியாக பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். த்ரூ அவுட் த ப்ராசஸ் நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ண போகிறோம். அடுத்து 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கப்பில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் ஸ்டார்டிங்கில் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலையுமே வந்து வறுத்துக்கிறேன். அது கூட வரமிளகாய், சீரகம் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை லைட்டாக செவந்ததுக்கப்புறம் அதே தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கருவேப்பிலை 4லேருந்து 5 பல் பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் வணக்கி தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கல்லுப்புமே சேர்த்துருக்கேன். ரொம்பவே எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.